Hi children, happy to meet you through this video again. Welcome to the next class. Hope you would have listened to the previous video. போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம். இப்போ இந்த வீடியோவில் through the PowerPoint presentation I would like to tell you about grammar. I'm going to teach you grammar now. இப்போ வந்து நம்ம கிராமர் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கிராமர் பற்றி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். The thing is, grammar is very very easy to learn provided you listen to me very carefully. Whatever I tell you, you just take it in, then it will be very very easy. The problem with many of us is this, that whenever we say something, immediately we hear about that word, particular word, we think we know everything. அதாவது ஒரு வார்த்தை சப்போஸிங் நவுன் அப்படின்னு சொன்னால் நவுன்னு கேட்ட உடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி இல்லாமல் யூ லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. இப்போ வந்து யூ ஷுட் நாட் திங்க் தட் யூ ஷுட் லேர்ன் எவ்ரி திங் அட் அ டைம். ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் படிச்சிடணும் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. Slowly and gradually only you can learn things. For example, when you were a baby, your mother or father or somebody else would have told you, this is eye, this is ear, this is mouth. Then you would have come to know, then you would have been able to tell that word. அதாவது நீங்கள் சின்ன குழந்தையா இருந்தப்போ கண்ணு, இது காது, இது வாயி அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவோ அம்மாவோ வேறு யாருமோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கு பேரை சொல்லியிருப்பீங்க. பட் லேட்டர் ஆன் when you grow up you learn many things about it. அப்படியே நீங்கள் வளரும்போது அதை பற்றி கண்ணை பற்றியும் காதை பற்றியும் நிறையா விஷயங்களை படிப்படியாக கற்றுக்கிறீங்க. சேம் வே கிராமர் ஆல்சோ, something will be introduced in the beginning, then you will learn more and more again and again. அதனால் இப்போ வந்து whatever I am going to teach you, just listen to me patiently. If you would have known anything about it, just keep them aside. உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. Okay, we'll go to the lesson now. Can you tell me what you see in this slide? Yes, parts of the body. You can see a baby standing and all the parts of the body of the child is labeled. இங்கே வந்து ஒரு குழந்தையை பார்க்குறீங்க, அந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் அவங்க பேர் எழுதி வச்சுருக்குறாங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதோ, ஹெட், ஹேண்ட்ஸ், லெக், ஐஸ், மவுத், இயர்ஸ், அப்படி ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த பார்ட்ஸை வந்து சின்னதில் பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். பெருசாகும் போது அதை பற்றி இன்னும் அதிகமாக டீட்டெயிலாக படிச்சுக்கிறோம். இப்போ ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் இருக்குது அல்லது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரை சொல்கிறோம். இப்போ கண்ணில் எனக்கு கண் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. ஸோ ப்ராப்ளம் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கு தான் அந்த பார்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பாடியில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பேர் வச்சுருக்கிறாங்க. இப்போது ஓகே, இப்போது வில் கோ டு த நெக்ஸ்ட் slide. Before that I want to explain again. See, parts of the body has been mentioned in this slide. Why we use the parts of the body? If there is no name, we cannot identify what problem is where. எங்கே பிரச்சனைன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக அதை பேராக பிரித்து வச்சுருக்கிறாங்க. We'll move on to the next slide. Okay, can you tell me what do you see in this slide? Can you read it? Yes, you're right. Parts of a plant. ஒரு தாவரத்தினுடைய பாகங்கள். And when you see in this, what all you can see? Flower, leaves, stem, root. அப்படின்னு there are many parts for a plant. ஒரு பிளான்ட்டுக்கு நிறையா பாகங்கள் இருக்குது, நிறையா உறுப்புகள் இருக்குது. இந்த பாகத்தையெல்லாம் வந்து இங்கே இருக்கிறத விட இன்னும் நிறையாவே இருக்குது. Fruits, branches, trunk,
இப்படி நிறையா பார்ட்ஸ் இருக்குது. அப்போது ஒரு பிளான்ட் எடுத்தோம்னா அந்த பிளான்ட்டை வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்குறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடில் வாட் we saw that the human body has got so many parts. Not only human body, animal body, birds body, any body. அந்த பாடியில் வந்து ஒவ்வொரு உடலில் வந்து நிறையா உறுப்புகள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். we know it. Okay, with this information we'll present to the next one. In the previous slides you saw parts of the body and parts of the plants. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட்ஸில் எல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியும் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டும் நீங்கள் பார்த்தீங்க. In this slide you can see parts of speech. அப்படின்னா என்ன? Nothing, very very simple. Where there you saw a body has been labeled in different names. அதே மாதிரி இங்கேயும் a sentence which we use in English can be classified into various parts. எல்லா பார்ட்ஸும் ஒரு சென்டென்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலது இருக்கலாம், சிலது இல்லாமல் இருக்கலாம். பட் இங்கிலீஷில் வந்து there are so many parts in the grammar. இப்போது அதை பற்றி தான் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் பாடி என்னெல்லாம் இருக்குது நமக்கு இன்றைக்கி இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் ஆல் we can see na noun, pronoun, verb, adverb, adjective, preposition, conjunction, interjection. இப்படி 8 parts we are going to learn. ஆனால் எல்லாத்தையும் ஒரே அடியாக we don't learn. Little by little, one by one we are going to see. In this session noun and pronoun we are going to learn. Okay, so there are so many things to be learned about all these things, but we are going to learn very few things. Only we are going to learn. Okay, in this slide you are going to learn a few things about noun. Almost all of you know what a noun is. Noun is naming word. உங்களுக்கு வந்து நவுன் அப்படின்னு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நவுன் அப்படின்னா பெயர் சொல். எனி வேர்ட் தட் denotes a name is a noun. அதாவது ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை ஏதாவது ஒரு பேர், அது என்ன பேராக வேணால் இருக்கலாம், இந்த பேர் குறிச்சது அப்படின்னா அதை வந்து நம்ம நவுன் அப்படின்னு சொல்கிறோம், பெயர் சொல். அந்த நவுனில் நிறையா வகைகள் இருக்குது. there are so many kinds of noun that we are not going to learn now. நவுன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் ஸ்லைட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, நவுன் அது எப்படி இருக்கும்னா, இட் டெல்ஸ் அபவுட் நேம் ஆஃப் அ பர்சன், ஒரு நபருடைய பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் அசோக், அஸ்வினி, தர்ஷினி, கோகுல், இதெல்லாம் வந்து ஆளுங்களுடைய பெயர். பிளேஸ், குடும்பபாளையம், கோயம்புத்தூர், சென்னை, தமிழ்நாடு, இதெல்லாம் வந்து இடங்களுடைய பெயர். தீஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ். திங், எனி திங், உங்களுக்கு என்னென்ன பேரெல்லாம் பொருள் பேர் தெரியுமோ எல்லாமே நவுன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர், சேர், ஸ்டோன், புக், இதெல்லாம் வந்து நேம்ஸ் ஆஃப் திங்ஸ், இதுவும் நவுன். அப்புறம் அனிமல், பேர்ட், லயன், டாக், ரோஸ், லோட்டஸ், இதெல்லாம் வந்து பேருங்க, அனிமல், பேர்ட்ஸ் உடைய பேருங்க. இப்படி ஒன்லி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், ஃபோர் எக்ஸாம்பிள்ஸ் only I have given you. உங்களுக்கு thousands of names you will be knowing. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நவுன் அப்படின்னு ஒரு பேரில் சொல்கிறோம். Let us learn about pronoun. நவுன் பற்றி நம்ம படித்தோம். We saw about noun. Noun means naming words. சரி, அப்போ pronoun அப்படின்னா என்ன? இப்போது நவுன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ், ராதா, ராதிகா, இந்த மாதிரி பேருங்களே சொன்னோம்னா அதெல்லாம் வந்து நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டாக் அப்படின்னா அது ஒரு நவுன் அப்படின்னு பார்த்தோம். ஈகிள் அது ஒரு நவுன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது let us talk about ராஜா. ராஜா
went to a shop. Raja bought some sugar. Raja brought the sugar back. Raja put the sugar down. He scattered everything. Raja came back home without sugar. His mother scolded him for his carelessness. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் ராஜா கடைக்கு போனான், ராஜா சர்க்கரை வாங்கினான், ராஜா சர்க்கரை கொண்டு வந்தான், ராஜா சர்க்கரையை கீழே போட்டுட்டான், ராஜா அவங்க அம்மாட்ட திட்டு வாங்கினான், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறதில்ல. ஒரு தடவை ராஜா கடைக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவனை பற்றி சொல்லும் போதெல்லாம் அவன் சர்க்கரை வாங்கினான், அவன் வறுவழியில் கொட்டி விட்டான், அவன் வீட்டுக்கு வந்து அவன் அம்மா கிட்ட திட்டு வாங்கினான். இப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் 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 அப்படிங்கிறது தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ராஜா ராஜா ராஜான்னு தொடர்ந்து சொல்கிறதில்ல. அதே மாதிரி எது எடுத்தாலும் சரி தான். ஒரு தடவை பேரை சொல்லுவோம். த லயன் இஸ் லிவிங் இன் த ஃபாரஸ்ட். the lion hunts other animals for food. The lion kills deers and eats. இப்படி ஒவ்வொரு தடவையும் லயன் 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 அப்படின்னு சொல்லாமல் லயன் காட்டில் வாழ்கிறது, அது மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுகிறது இப்படின்னு சொல்கிறவங்க வழிய சிங்கம் காட்டில் வாழ்கிறது, சிங்கம் வேட்டையாடுகிறது, சிங்கம் மானை கொன்றது, சிங்கம் மானை தின்றது, இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் சிங்கம் சிங்கம்னு சொல்லாமல் ஒரு தடவை சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டா தொடர்ந்து அது வந்து அது அது அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, அதுதான் ப்ரொனவுன். இங்கே நான் சில ப்ரொனவுன்ஸை ஐ ஹவ் கிவன் யூ. ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, மீ, அஸ், ஹிம், ஹர், தெம். நான், நாங்கள், நீங்கள், அவன், அவள், அது, அவர்கள், எனக்கு, எங்களுக்கு, அவனுக்கு, அவளுக்கு, அவர்களுக்கு இப்படின்னு சொல்லி பேருக்கு பதிலாக வேறொரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தைகளுக்கு பெயர் தான் pronoun. So through this video we have learned three things: parts of speech, noun and pronoun. அதாவது parts of speechல 8 types இருக்குது, 8 parts இருக்குது. அதில் we have learned only 2. என்னது? noun and pronoun. Okay, we'll meet you in the next class. Thank you.